அம்மா வீட்டுக்கு வந்ததுமே தட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் போகும்போதே மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. 11 மணிக்கு அம்மாட்ட சொல்லிட்டு நாங்கள் தான் வரப்போகிறேன், சமைச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கெலாம் அம்மா ஃபோன் பண்ணி இன்னும் வர காணாம என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை ஏமா கேட்குறேன்னு சொல்லிட்டு பலாப்பத கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன். நம்ம வீட்டில் படுத்தா மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷம் தான் அந்த தூக்கம் வரும். ஆனால் அம்மா வீட்டில் போய் படுத்தா மட்டும் எப்படி தான் தூங்குறமோ தெரியாது, மணிக்கணக்காக தூங்கிட்டே இருப்போம். 5:30 மணியை போல தான் எந்திரிச்சேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பூ எடுத்து வச்சிருந்தாங்க, தலையில் வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அம்மா வந்து முறுக்கு புளியறதுக்காக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. திடீர்னு இந்த உலக்கில் போடுற அந்த அச்சு இருக்கு இல்லையா, அதை காணான்னு தேட விட்டுட்டாங்க. எங்கே வச்சாங்கன்னே தெரியல. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வழியாக கிடச்சிருச்சு. தீபாவளி பலகாரம்னு செய்ய ஆரம்பிச்சதே போன வருஷத்துலேருந்து தான். போன வருஷமே முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சரியாக புளிய வரல. புளிய தான் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த டைமும். ஃபஸ்ட்டு சுட்ட முறுக்கெல்லாம் இந்த மாதிரி நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுட சுட இந்த மாதிரி கலக்க வந்துருச்சு. இப்படி தான் சுடணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பலகாரம் முத செஞ்சீங்க, அது எப்படி வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.